நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 68. தன் குடிலுக்கு சென்றதும் தேவயானி சர்மிஷ்டையிடம், ஏன் முகத்தை வாழை கூம்பு போல வைத்து கொண்டிருக்கிறாய்? இப்போது என்ன ஆயிற்று என்றாள். ஒன்றுமில்லை, எனக்கு அச்சமாக இருக்கிறது என்றாள் சர்மிஷ்டை. என்ன அச்சம்? இன்று வரை நீ இளவரசி, அதே இடம்தான் அரசிக்கும். எவரோ சொல்வதை கேட்டு ஏன் அஞ்சுகிறாய் என்றாள் தேவயானி. சர்மிஷ்டை, இல்லை, என்ன சொல்ல வந்து அப்படியே விழி கரைந்து விசும்பலானாள். என்னடி இது, அறிவிலி போல என்றாள் தேவயானி. சாயே, நாம் நீராடச் செல்வோம் என்றாள். நீந்தினால் இளவரசி மீண்டு விடுவார்கள். சர்மிஷ்டை, இல்லை, நான் அந்த உளநிலையில் இல்லை என்றாள். முதலில் வந்து நீந்துங்கள், உளநிலை அதுவே அமையும் என சாயை அவள் கையை பிடித்தாள். இந்த ஆடைகளுடனா என்றாள் சர்மிஷ்டை. உன் சேடியும் வரட்டும், அவள் ஆடைக்கு காவல் இருப்பாள். ரிஷபர்வனின் அரசில் அரசு பொருளை எவர் திருட முடியும் என்றாள் தேவயானி. தயங்கியபடி சர்மிஷ்டை கிளம்பினாள். இங்கே நீராடினால் அத்தனை பேரும் பார்ப்பார்கள். நான் சில நாட்களாகவே வெறிக்கும் விழிகள் முன்னால் வாழ்கிறேன் என்றாள். அஞ்சாதே, நாம் புதிய ஓரிடத்திற்கு செல்லலாம். பிரதமை ஒரு சிற்றருவியாக கொட்டுகிறது, பார்த்திருக்கிறாயா என்றாள் தேவயானி. இந்த ஆறா? கேள்விப்பட்டதே இல்லையே என்றாள் சர்மிஷ்டை. இங்கிருந்து சற்று அப்பால் நாம் புறவைகளில் கூட செல்லலாம். அங்கே முன்னொரு காலத்தில் வித்யாதர முனிவரின் தவக்குடில் இருந்திருக்கிறது. இன்று காடாகிவிட்டது. ஆனால் அவர்கள் நட்ட மலர் மரங்கள் பெருகி மலர்காடாக மாறி நின்றிருக்கின்றன. காடு அலை இழகி வண்ண நுரை எழுந்தது போல் இருக்கும் என்றாள் தேவயானி. அவள் நீராட கிளம்பியதை கேட்டதும் அணுக்கச் செடி, வேண்டாம் இளவரசி, இது நன்றல்ல என என் உணர்வு சொல்கிறது என்றாள். விரைவில் மீண்டு வந்து விடுவோம் அடி, புறவைகளிலேயே செல்லலாம் என்கிறார்கள். எனக்கும் இவ்வுளமாறுதல் தேவையாக உள்ளது என்றாள் சர்மிஷ்டை. சேடி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன் இளவரசி என்றாள். நீ உடன் வந்தால் போதும், ஆடை அணிகளை நோக்கிக்கொள் என்றாள் சர்மிஷ்டை. சாயை சென்று 4 புறவைகளை ஓட்டி வந்தாள். இங்கே அரச காவலருக்குரிய 2 புறவிகளே இருந்தன. 2 புறவிகள் உங்கள் தேரில் கட்டப்பட்டிருந்தவை. மானுடர் ஏறினால் தாங்கும் முதுகுகள் உள்ளவை என நினைக்கிறேன் என்றாள். நாம் நெடுந்தொலைவு செல்லப்போவதில்லை அல்லவா என்றாள் சர்மிஷ்டை. அருகேதான், 4 நாழிகை தொலைவு என்ற தேவயானி. ஏற்றம் கூட இல்லை, காட்டு வழியானாலும் நிகரமைந்த மண் என்றாள். அவர்கள் புறவிகளில் ஏறிக்கொண்டனர். சர்மிஷ்டை, காட்டுக்குள் புறவியில் செல்வது ஒரு அரிய விளையாட்டு. வரும் கிளைகளையெல்லாம் முன்னரே உய்த்துணர்ந்து தலை குனிய வேண்டும். சிறுமியாக இருக்கையில் நான் எந்தையுடன் சென்று ஆடியதுண்டு என்றாள் தேவயானி. கிளைகளுக்கு தலை குனியாமலேயே செல்லலாம், அது மேலும் நுண்ணிய விளையாட்டு, பார் என்றபடி புறவியை தட்டினாள். எதிர்வந்த கிளைகளுக்கெல்லாம் தலை திருப்பியும் புறவியை ஒதுக்கியும் சாரை பாம்பென நெளிந்து விரைந்து சென்றாள் தேவயானி. கிளைகளுக்கு குனிந்தும் சில தருணங்களில் புறவி கழுத்துடன் முகத்தை பதியச் செய்தும் அவளை தொடர்ந்து சர்மிஷ்டை சென்றாள். மிக விரைவிலேயே அவள் உளநிலை மாறியது. கூச்சலிட்டு நகைத்தபடி, வளைவது ஆணவ குறைவாக இருக்கலாம், ஆனால் பயணத்தை எளிதாக்குகிறது மூத்தவளே. நீங்கள் புறவி மேல் அமர்ந்து நடனமிடுகிறீர்கள் என்றாள். சாயை பின்னால் வந்தபடி, அது நடனமல்ல, போர். போரில் வளைவதென்பது தோற்பதே என்றாள். தொலைவிலேயே அருவியின் ஓசை கேட்கத் தொடங்கியது. பெரிய அருவியா என்று அவள் கேட்டாள். நின்று நீராடலாம், அதற்கு மேல் அது எத்தனை பெரிதாக இருந்தாலும் என்ன என்றாள் சாயை. மலர்காட்டின் வண்ணங்கள் மரங்களுக்கு அப்பால் தெரிந்தன. அங்கே மாபெரும் ஓவியப்பட்டு திரை ஒன்று தொங்குவது போல என அவள் எண்ணினாள். கொன்றையின் பொன், வேங்கையின் அனல், செண்பகத்தின் நீலம், கலவையான மனம் வந்து மூக்கை சீண்டியது. அவள் முகம் சுளித்து தும்மலிட ஐயம் கொண்டு புறவி நின்றது. அவள் அதை தட்டி முன் செலுத்தினாள்.
வித்யாதர முனிவரின் குடிலிருந்த பகுதி முழுமையாகவே மலர்காடாக மாறிவிட்டிருந்தது. இங்கே அவர்கள் பெய்த ஞானமே மலர்களாகச் செறிந்துள்ளதே என்கிறார்கள். அவருடைய சிறிய ஆலயம் ஒன்று நடுவே அரச மரத்தின் அடியில் அமைந்துள்ளது. சித்திரை முழு நிலவன்று அவருடைய மாணவ நெறியினர் இங்கே வந்து வணங்கி அருள் கொண்டு செல்வதுண்டு என்றாள் சாயை. தேவயானி, மரங்களை ஒழித்து அவர்கள் அமைத்த வெட்ட வெளியை எளிதில் வளரும் மலர் மரங்கள் எடுத்து கொண்டிருக்கின்றன. வண்டொலியை அசுரவேதத்தின் முதலோசை என்பது மரபு. ஆகவே இதை வேதவனம் என்றும் அழைக்கிறார்கள் என்றாள். மலர் கிளைகள் காற்றில் உளைய வண்ண மலையடித்தது. காற்றில் வண்டுகளும் தேன் சிட்டுகளும் எழுந்து அமைந்து பிரிதொரு அலையாயின. வா, அருவிக்கு செல்ல பாறைகளால் ஆன பாதை ஒன்றை முனிவரின் மாணவர்கள் முன்பு அமைத்திருக்கிறார்கள் என்றாள் தேவயானி. இந்த இடத்தை எப்படி அறிந்தீர்கள் என்றாள் சர்மிஷ்டை. நம் குருநிலையில் வித்யாதர மரபின் மாணவன் ஒருவன் வந்து சேர்ந்திருக்கிறான். அவனிடமிருந்து அறிந்தேன் என்றாள் தேவயானி. நானும் இவளும் மட்டும் இங்கே வந்து நீராடினோம், மலராடை அணிந்து விளையாடினோம். அப்போதே உன்னையும் இங்கே அழைத்து வர எண்ணினோம். மலர்களை நோக்க நோக்க சர்மிஷ்டையின் உள்ளம் விம்மியது. உவகை என்பது ஒரு கொந்தளிப்பாக, ததும்பலாக, நிலையழிவாக மட்டுமே ஏன் இருக்கிறது? அது அமைதியாக நிலை கொள்ளலாக ஏன் ஆகக்கூடாது? இன்பம் என்பது அலை, துன்பம் என்பதும் அலையே என சுக்ரர் சொன்ன வரி நினைவில் எழுந்தது. எந்த வகுப்பில்? நானும் அரிய நூலுரைகளை நினைவில் கொள்ள தொடங்கிவிட்டேன். நானும் அரசியாகிவிட்டேன். புன்னகைக்கிறார். இங்கு வந்தது வீணாகவில்லை என்றாள் சாயை. நீராடுவோம் என்றாள் தேவயானி. சர்மிஷ்டை ஆடை களைய தொடங்கிய போது தேவயானி, இங்கே முற்றிலும் ஆடை களைய வேண்டும் என்பது நெறி என்றாள். எவர் நெறி என்று சர்மிஷ்டை அச்சத்துடன் கேட்க, இந்த மலர்காட்டை ஆளும் கந்தர்வர்களின் ஆணை என்றாள் சாயை. ஐயோ என்றாள் சர்மிஷ்டை. விளையாடாதே, ஏற்கனவே அஞ்சி கொண்டிருக்கிறாள் என்ற தேவயானி, இங்கே எவரும் வருவதில்லை. இக்காட்டுக்கு அப்பால் அடர் காடு எழுந்து கடக்க முடியா மலை என்றாகிறது. ஆகவே முழு விடுதலையை நம் உடலுக்கு அளிக்க இதைவிட உகந்த இடம் வேறில்லை என்றாள். ஏன் என்று அவள் மிரண்ட விழிகளுடன் கேட்க, இரு சிறு குழவிகள் அவை இளவரசி. அவற்றை நாம் எப்போதும் கட்டி சிறையிட்டிருக்கிறோம் என்றாள் சாயை. யார் சிறையிட்டது என சர்மிஷ்டை புரியாமல் கேட்க, வாடி என அவள் கையை பற்றினாள் தேவயானி. தேவயானி தயக்கமே இல்லாமல் விரைவாக தன் ஆடையை களைந்தாள். உடன் சாயையும் ஆடையை களைந்து வெற்றுடலுடன் இளங்குதிரைகள் போல இறுகிய தொடைச்சதைகள் அசைய, குறுத்தொளி கொண்ட முலைகள் துள்ள அருவியை நோக்கி ஓடினாள். அணுக்கச் செடி தயங்கி நிற்க தேவயானி வாடி என அதட்டினாள். சர்மிஷ்டை அந்த நீர் படலத்திற்குள் சென்று நிற்பது ஓர் ஆடையை சூடுவது போல என உணர்ந்தாள். சேடியின் விழிகளை தவிர்த்தபடி ஆடையை களைந்து வெற்றுடலை தன் கைகளால் மூடிக்கொண்டு தோல் குறுக்கி நடந்து அருவியை நோக்கி சென்றாள். சாயை நீரை அள்ளி அவள் மேல் தெறிக்க சிலிர்த்து சிரித்தபடி பாய்ந்தோடி நீருக்குள் புகுந்து கொண்டாள். குளிர்ந்த நீர் அவளை அக்கணமே முழுமையாக ஆட்கொண்டது. நீரோசை எண்ணங்களையும் மூடியது. குறுக்கிய உடலை மெல்ல விடுவித்து கைகளை விரித்தபடி சுழன்றாள். கூச்சலிட்டபடி துள்ளி குதித்தாள். மூச்சுக்காக வெளிவந்த போது முன்காலையின் ஒளியில் நீர் வழியும் முளைகளுடன் சாயையும் தேவயானியும் நிற்பதை கண்டாள். விடுதலையாகிவிட்டாள் என்று தேவயானி சொன்னபோது பற்கள் வெண்ணிறமாக மின்னின. நீருக்கு கண்ணியை தழுவும் உரிமை உண்டு என்கின்றன நூல்கள் என்றாள். எதிர்பாராதபடி தேவயானி சர்மிஷ்டையை நீருக்குள் தள்ளிவிட்டாள். மூச்சு திணறி அவள் கூச்சலிட்டு திமிரி விலகி தேவயானியின் கையை பற்றி உள்ளே இழுத்தாள். ஓடி வந்து சேர்ந்த சாயை அவர்கள் இருவரையும் பிடித்து மேலும் விசையுடன் நீர் பொழிந்த இடம் நோக்கி தள்ளினாள். மூவரும் கைகள் பிணைத்தபடி ஒருவரை ஒருவர் உந்தினர். கூவிச் சிரித்து துள்ளி குதித்தனர். அருவியில் அதற்கு முன்னரும் சர்மிஷ்டை ஆடியதுண்டு. சேடியரும் செவிலியரும் துணைவர ஆடைகளும் அணிகளுமாக. அருவிக்கு கீழே ஆடையின்றி நிற்பதில் மட்டுமே முழுமையுள்ளது என அப்போது தோன்றியது. நீர் தழுவ உடல் நெகிழ்ந்து நின்றிருக்கும் பாறைகளுடன் ஒரு பாறையாக ஆகிவிடுவது போல முழுமையாக ஒப்படைத்து விடுவதன் விடுதலை அது என எண்ணிக்கொண்டாள். கைகளை விரித்து நீரின் அடிகளை பெற்றுக்கொண்டாள். குனிந்து அதன் எடையை தாங்கினாள்.
நீர் பெருகி வருவது போல தோன்றியது. அலையலையாக எதையோ சொல்வது போல செவி மயக்க ஏற்பட்டது. வெளியே சென்று நின்ற சாயை, செல்வோம் என்றாள். இன்னும் சற்று நேரம் என்றாள் சர்மிஷ்டை. நீதான் செல்ல வேண்டும் என்றாய் என்றாள் சாயை. இதோ என மீண்டும் நீருக்குள் புகுந்தாள் சர்மிஷ்டை. சாயை கரைக்கு சென்று மலர் காட்டுக்குள் நுழைந்தாள். நீருக்குள் இருந்து வெளிச்சென்று தலைமயிரை வழித்து பின்னால் கொண்டு சென்று சுருட்டி உதறினாள் தேவயானி. கரையேறுகிறீர்களா என்றாள் சர்மிஷ்டை. இல்லை, வர்த்தினி அங்கே மலராடை செய்கிறாள். அதை அணிந்து கொண்டு மலர்கள் நடுவே திளைப்பேன். உடலெங்கும் மலர்பொடி பரவி மனம் தோலுக்குள் சென்ற பின் மீண்டும் வந்து ஒரு முறை உடல் கழுவி மீண்டு சென்று ஆடை அணிவேன். அதுதான் வழக்கம் என்றாள். கொன்றை மலர் மணமா என்றாள் சர்மிஷ்டை. அங்கே 12 வகையான மலர்கள் உள்ளன. அவை அனைத்தும் கலந்தால் எழுவது மலர் மணம். வானில் உள்ள மலர் ஒன்றின் மனம் அது. சர்மிஷ்டை கரைக்கு சென்று அவள் அருகே நின்று உடலுக்கு குறுக்கே கைகளை கோத்து நடுங்கியபடி, என்ன மனம் என்றாள். கல்யாண சௌகந்திகம் என அதை சொல்கிறார்கள். அந்த மலரின் மனத்தை நான் காவியங்களில்தான் பயின்றேன். எண்ணும் மலரின் மனத்தை தான் என காட்டுவது அது. இங்கு வந்து இந்த மலர்குவையில் ஆடி செல்லும் போது அதை நானும் உணர்ந்தேன். சாயை அப்பால் வந்து நின்று கை காட்டி அழைத்தாள். மலராடையா என்றாள் சர்மிஷ்டை. அது நம்மை மறைக்குமா? தேவயானி சிரித்து, மறைக்காது, காட்டும், வாடி என்றபடி கைகளை பற்றி அழைத்துச் சென்றாள். அவள் நடையை நோக்கியபடி உடன் சென்ற சர்மிஷ்டை அறியாமல் நின்றுவிட்டாள். என்னடி என்றாள் திரும்பி நோக்கிய தேவயானி. யானையின் நடை, கஜராஜ விராஜித மந்தகதி என்றாள் சர்மிஷ்டை. தேவயானி புன்னகைத்து, நீயும் கவிதைக்குள் வந்து விட்டாய், வா என நடந்தாள். சாயை நடப்பது புலி போல் இருக்கிறது என்றாள் சர்மிஷ்டை. அதன் பெயர் என்ன என்றாள் தேவயானி. சர்மிஷ்டை மெல்லிய குரலில் சார்தூல விக்ரீடிதம் என்றாள். நன்று என்றபடி தேவயானி முன்னால் சென்றாள். பின்னால் சென்றபடி சர்மிஷ்டை, என்னால் மட்டும் ஏன் அப்படி நிமிர்ந்து நடக்க முடியவில்லை? என் உடலை பற்றி இருப்பது எது என்றாள். தேவயானி, உடல் என்பது உள்ளிருப்பதன் வெளிப்பாடு. உன்னுள் உறைவது அவ்வாறு தன்னை காட்சியாக்கவே விழைகிறது என்றாள். நீ நடப்பதும் அழகுதான், அதை மயில் நடனம் என்கிறார்கள் என்றாள் தேவயானி. சர்மிஷ்டை பாறை மேல் மெல்ல கால் எடுத்து வைத்து மலர் காட்டை அடைந்தாள். தேவயானி ஓடிச் சென்று சாயையிடமிருந்து மலராடை ஒன்றை வாங்கி இடையில் கட்டி கொண்டாள். சாயை, இதோ என ஒரு மலராடையை சர்மிஷ்டையிடம் அளித்தாள். அதை வாங்கி அணியும் போது சர்மிஷ்டைக்கு சிரிப்பு வந்தது. என்ன சிரிப்பு என்றாள் சாயை. இதை ஆடை என்று எப்படி சொல்வது என்றாள். இந்த ஆடையை கண்டு காற்று ஏமாந்து போகும். இதை அதனால் மேலும் விளக்க முடியாது என்றாள் தேவயானி. நாம் மலர்களுக்குள் புகுவதற்கு இதுவே வழி. அருவிக்கு முன் முழுமையாக நம்மை அழிப்பது போலத்தான் இதுவும் என்றாள் சாயை. மலராடைகளுடன் அவர்கள் மலர்காட்டுக்குள் நுழைந்தனர். தாழ்ந்த கிளைகள் மலர் செறிந்து ஆட தரையெங்கும் முதிர்ந்த மலர்கள் கம்பளமென பரவி இருக்க, காற்றலைகளில் மலர் மழை பொழிந்து கொண்டே இருக்க அது மலர்களால் ஆன அருவி என்றே தோன்றியது. அவள் கிளைகளை கைகளால் பற்றி ஒதுக்கி ஒதுக்கி நடந்தாள். எதிர்பாராதபடி அவளை தேவயானி பிடித்து தள்ள தடுமாறி பூஞ்சருகு மெத்தையில் விழுந்தாள். அவள் மேல் தேவயானியை சாயை பிடித்து தள்ளினாள். இருவரும் புரண்டு எழுந்தபோது உடலெங்கும் மகரந்தமும் தேனும் பரவி இருந்தன. அதன் மேல் ஒட்டிய மலர் இதழ்களை தட்டிவிட்டு கொண்டிருக்கையிலேயே மீண்டும் அவளை கால் தட்டி புரளவிட்டாள் சாயை. தேவயானியும் சர்மிஷ்டையும் சேர்ந்து அவளை பிடித்து இழுத்து வந்து பூஞ்சருகு மேல் உருட்டினர். கால்களை பற்றி இழுத்தனர். சாயை கூச்சலிட்டு நகைத்து சருகுகளை அள்ளி அவர்கள் மேல் வீசினாள். கால் பின்னி மல்லாந்து விழுந்த சர்மிஷ்டை மேல் உதிர்ந்த மலர்களை அள்ளி அள்ளி குவித்து எழாதபடி மேலும் மேலும் போட்டாள். சிரித்து மூச்சு திணறி எழுந்து அமர்ந்த போதுதான் சர்மிஷ்டை ஆண்குரல் ஒன்றை கேட்டாள். யார் என அவள் திகைப்புடன் கேட்க தேவயானியும் அதை கேட்டுவிட்டாள். தேவயானியும் சாயையும் உடைகள் எங்கே, உடைகள் என்று கூவியபடி ஓடினர். அவர்களை நோக்கி சேடி ஓடிவர தேவயானி அவள் கையில் இருந்த ஆடையை பறித்து விரைந்து அணிந்து மேலாடையால் தன் உடலை மூடிக்கொண்டாள்.
எழுந்து செயலற்றவள் போல நின்ற சர்மிஷ்டை நிலையுணர்ந்து உடல் பதற ஓடிச் சென்றபோது சாயை தன் ஆடையை அணிந்த பின் எஞ்சியிருந்த தேவயானியின் ஆடையை எடுத்து அவளை நோக்கி வீசினாள். குனிந்து அந்த ஆடையை கையில் எடுத்த பின் திரும்பி தேவயானியை நோக்கிய சர்மிஷ்டை தன்னுள் முற்றிலும் அறியாத ஒன்று பொங்கி எழுவதை உணர்ந்தாள். தேவயானியின் ஆடையை சுருட்டி அப்பால் வீசிவிட்டு வெறியுடன் பாய்ந்து சென்று தேவயானி அணிந்திருந்த தன் ஆடையை பற்றி கழற்றடி என் ஆடையை என்று கூச்சலிட்டாள். அவள் முகம் சுருங்கி பற்கள் சீறி தெரிந்தன. என்னடி இது, இரு என்று தேவயானி பதற, என் ஆடையை கழற்று, என் ஆடையை கழற்று என்று சர்மிஷ்டை பூனை போன்ற குரலில் கூவினாள். உன் ஆடைதான், இரு, அதை இப்போதைக்கு அணிந்து கொள், அக்குரல் எவர் என பார்ப்போம் என்றாள் தேவயானி சினத்தை அடக்கியபடி. உனக்கு பேரரசியின் ஆடைதான் வேண்டும் அல்லவா? இதை அணியத்தான் இந்த நாடகமா என்றாள் சர்மிஷ்டை. சொல் எண்ணி பேசு, நீ இளவரசியாக இருப்பது எந்தையின் அருளால் என்றாள் தேவயானி. சர்மிஷ்டை ஆடையை பிடித்து இழுத்தபடி, வாயை மூடடி, நீ யார்? என் அரசில் அண்டி வாழும் அந்தணனின் மகள், என் தந்தையின் கையிலிருந்து கொடை பெற்று உண்ணுபவள். என் கருணையால் உன்னை நான் நிகரென கருதினால் நீ பேரரசியாக நினைக்கிறாயா? அரசியின் ஆடையை அணிந்து கொண்டால் மிச்சில் பெற்று உண்ணும் குலத்தவள் அரசியாக ஆகிவிடுவாயா? நெய்க்கரண்டி ஏந்தும் கைக்கு செங்கோல் வேண்டுமா என்ன? கழற்று இப்போதே அந்த ஆடையை, இல்லையேல் இதன் பொருட்டே உன்னை முச்சந்தியில் நிறுத்தி சவுக்கால் அடிக்க ஆணையிடுவேன் என்றாள் சர்மிஷ்டை. அவள் அணுக்கச்செடி அஞ்சியவள் போல பின்னடைந்து விட்டிருந்தாள். தேவயானி சில கணங்கள் சுருங்கிய கண்களுடன் நோக்கிவிட்டு ஆடையை கழற்றினாள். அதை எடுத்து சர்மிஷ்டை அணிந்தாள். எடைமிக்க இரும்பு கம்பியை வளைத்து அணிவதைப் போல பற்களை கடித்து கழுத்து நரம்புகள் புடைக்க ஆடையை சுழற்றி கட்டினாள். அவள் பற்கள் அறைபடும் ஒலி அவள் காதிலேயே கேட்டது. தேவயானி சீரான நடையுடன் தன் ஆடையை நோக்கிச் செல்வதைக் கண்டு மீண்டும் எரிந்தெழுந்து, உன் திட்டம் என்ன என்று அறிந்துதான் வந்தேன். என்னை கொன்றுவிடவே நீ அழைத்து வந்தாய். சென்றதுமே தந்தையிடம் சொல்கிறேன். உன்னையும் உன் கிழத் தந்தையையும் நாடு கடத்த ஆணையிடச் செய்கிறேன். இளவரசி என சாயை அழைத்து ஏதோ சொல்ல வந்தாள். அவள் குரல் அடைத்திருந்தது. வாயை மூடு கீழ்மகளே, நீ யார்? என் அரண்மனை மிச்சில் உண்ணும் அடிமை. நீ என்னை ஒருமையில் அழைக்கிறாயா? எனக்கு நீ ஆணையிடுகிறாயா? உன்னை குதிரை சவுக்கால் அடிக்க ஆணையிடுகிறேன் என்று கையை ஓங்கி அடிக்கப் போனபடி கத்தினாள் சர்மிஷ்டை. உன் ஆடை கிடைத்ததல்லவா, கிளம்பு என்றாள் தேவயானி. ஆடை கிடைத்தது. ஆனால் இந்நாட்களில் என் அணிகள் எத்தனை காணாமலாகி இருக்கின்றன என்று நான் அறிவேன். அரசப்படைகளை அழைத்து உங்கள் குடில்களை நோக்கச் சொல்கிறேன் என்றாள் சர்மிஷ்டை. தன் ஆடையை எடுக்க குனிந்த தேவயானி ஆத்திரத்துடன் திரும்பி, சி சி, கீழ்பிறப்பென்று காட்டிவிட்டாய் நீ என்றாள். பின்னர் என்ன நிகழ்ந்ததென்று சர்மிஷ்டை உணரவில்லை. அடிப்பட்ட விலங்கென உருமியபடி பாய்ந்து தலையால் முட்டி தேவயானியை தள்ளினாள். அவள் தடுமாறி பின்னால் நகர்ந்து விழுந்து எழுவதற்குள் எவராலோ பற்றி இழுக்கப்பட்டவள் போல தடுமாறி மல்லாந்து விழுந்தாள். அரசி என கூவியபடி சாயையும் அவள் அருகே ஓட, இருவரும் என்னவென்றறியாமல் கை கால்கள் பதற விழுந்து எழ முயன்று மீண்டும் விழுந்தனர். அவர்கள் காலடியில் வண்ண விரிப்பு போன்ற மலர்ச்சருகு பரப்பு இழுபட்டு குவிந்து புதைந்து அவர்கள் அதில் அமிழ்ந்து கொண்டே இருப்பதை சர்மிஷ்டை திகைப்புடன் நோக்கி நின்றாள். பள்ளம், அங்கு ஒரு பள்ளம் இருக்கிறது இளவரசி என்றாள் சேடி. சர்மிஷ்டை வாடி என தன் புறவியை நோக்கி ஓடினாள். சேடி, அவர்கள் உள்ளே விழுந்து விட்டார்கள் இளவரசி என்று மூச்சு குரலில் கூவினாள். வாடி என்று சர்மிஷ்டை புறவியை அணுகி அதன் மேல் ஏறினாள். அவர்களால் ஏறி வர முடியாது, மலர்குவை உள்ளே சரிந்து கொண்டே இருக்கும் என்றாள் சேடி. வீரர்களை அனுப்புவோம் என்றபடி சர்மிஷ்டை புறவியை தட்டினாள். அது பாய்ந்து குளம்படிகள் எதிரொலிக்க கிளைகளுக்குள் புகுந்தது. சேடி திரும்பி பார்த்தாள். சாயையின் குரல் மிக ஆழத்தில் என கேட்டது. வாடி என சர்மிஷ்டை அழைக்கும் ஓசை. அவளும் புறவியில் ஏறிக்கொண்டு சர்மிஷ்டையை தொடர்ந்து சென்றாள். காட்டுப்பாதையில் நாய்களின் துணையில்லாது செல்வதென்பது வழி பிறழச் செய்யும் என்பதை யயாதி முன்பும் பலமுறை அறிந்திருந்தான்.
ஆயினும் ஹிரண்யபுரியை அணுகும் பாதையில் ஓர் இடத்தில் சிறிய ஊடுவழி ஒன்று காட்டுக்குள் செல்வதை கண்டதும் உடன் வந்த படைத்தலைவன் பார்க்கவனிடம், இவ்வழி செல்லலாம் என்றான். பார்க்கவன் ஏதோ சொல்ல வாய் எடுத்தான். ஆம், சுற்றுப்பாதையாகவே இருக்க முடியும். ஆனால் மையச்சாலை வழியாக நகருக்குள் நுழைவது எளிதல்ல. நம்மை அறிந்த வணிகர் எவரேனும் இருக்கக்கூடும். இது வேட்டைப்பாதை என்று நினைக்கிறேன். இதன் கிளைகளில் ஒன்று கோட்டைக்குள் சிறு வாயில் ஒன்றினூடாக நுழையும் என்றபடி புறவியை திருப்பி தழைக்கிளைகளின் இலைச்செறிவுக்குள் நுழைந்து மூழ்கினான். காட்டுக்குள் நுழைந்ததுமே யயாதி விடுதலையை உணர்ந்தான். இதுவரை கண்களையே உணர்ந்து கொண்டிருந்தேன். எவரும் என்னை அடையாளம் காணவில்லை. ஆனால் என் ஏதோ ஒரு துளியை அனைவரும் அறிந்து கொண்டிருந்தனர் என்றான். அத்துளியில் இருந்து என்னை முழுதறிய அவர்களுக்கு சற்று நேர தனிமையே போதுமானது. இங்கே வெளிகள் இல்லை என்பதே என்னை வெட்ட வெளி முன் நிறுத்துகிறது. முதுவேனிலில் பெய்த மழையால் காடு பசுமை சூடியிருந்தது. கொன்றை பெருக்கு என்றான் யயாதி. கொன்றைக்கு தான் இருக்கும் இடத்தை முழுதும் நிறைக்க வேண்டும் என்ற வீம்பு உண்டு. மலர்களையும் பறவைகளையும் நோக்கியபடி சென்றபோது வழி தவறிவிட்டதை உணர மிகவும் பிந்திவிட்டது. ஒரு யானை முதுகு முழுக்க கொன்றை மலர்களை அணிப்போர்வை என கொண்டு புதர்களுக்குள் இருந்து அவர்கள் முன் எழுந்தது. துதி நுனி நீட்டி மனம் பெற்றது. யயாதி புறவியை பற்றி அசைவழக்கச் செய்து காத்து நின்றான். யானை மெல்ல வயிற்றுக்குள் பிளிரிய பின் கால் எடுத்து வைத்து பச்சை இருளுக்குள் அமிழ்ந்தது. இது வேட்டைப்பாதை அல்ல, யானை வழி என்றான் பார்க்கவன். ஆம் என்றான் யயாதி. மீண்டும் பழைய வழியிலேயே செல்ல வேண்டியதுதான் என்றான் பார்க்கவன். அது காட்டிடம் தோற்பது. பார்ப்போம், அவள் நம்மிடம் விளையாடுகிறாள் என்ற யயாதி புறவியை திருப்பி பிரிதொரு தடம் தேர்ந்தான். அவர்கள் கிளம்பி வந்ததே பார்க்கவனுக்கு பிடிக்கவில்லை. அவனிடம் காட்டுக்குள் புகுவது வரை ஹிரண்யபுரிக்குள் செல்வதாக சொல்லி இருக்கவில்லை. சொன்னதும் திகைத்து புறவி கடிவாளத்தை இழுத்து நின்றுவிட்டான். அசுரர்களுக்கு நம் நெறிகள் ஏதும் இல்லை. அவர்கள் உங்களை சிறைப்படுத்திவிட்டால் அனைத்தும் முடிந்துவிட்டதென்றே பொருள் என்றான். நாம் அவர்களின் குடியில் பெண் கொள்ளப் போகிறோம். அவர்களின் குருதியை நம்புவோம் என்றால் நெறிகளை ஏன் நம்பக்கூடாது என்றான் யயாதி. பார்க்கவன் அந்த மன உறவையே உள்ளூர ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. அவன் சொல்லெடுக்காமல் வந்தான். அவளை ஒரு முறை பார்க்க வேண்டும். அழகி அல்ல என்று அறிவேன். ஆனால் அவள் என் உளம் நிறைபவள் என்று எவ்வண்ணமோ என் ஆழம் சொல்கிறது என்றான் யயாதி. அதைவிட ஒன்றுண்டு. அவள் என் அரசியான பின்னர் அவளை நான் தேடி வந்ததை சொல்லும்போது அவள் முகம் மலர்வதை எண்ணிக்கொள்கிறேன். சிறிய வீரச் செயல்கள் இன்றி ஆணும் பெண்ணும் அணுகக்கூடாது. பார்க்கவன், நம்மை எவராவது அறிந்துவிடக்கூடும் என்றான். இவ்வண்ணம் குருநாட்டரசன் எதிரி மண்ணுக்குள் தனியாக நுழைவான் என அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அதனாலேயே அவர்களால் நம்மை அறிய முடியாது. தேடாத எதையும் மானுடர் அறிவதில்லை என்றான் யயாதி. விந்தையான மனம் ஒன்று வந்தது. கொன்றை என்றான் யயாதி. வேங்கை அல்லவா என்றான் பார்க்கவன். ஆம், அப்படியும் தோன்றுகிறது. செண்பகம் என்றும் தெரிகிறது என்ற யயாதி, தேவமலரா என்ன, எண்ணும் மனத்தை காட்டுகிறதே என்றான். அங்கே ஒரு மலர் காடு உள்ளது. அங்கிருந்து எழுகிறது அந்த மனம் என்றான் பார்க்கவன். அங்கே அத்தனை மலர்களும் உள்ளன. காற்று வீசும் திசைக்கேற்ப மனம் மாறுபடுகிறது. யயாதி புன்னகையுடன், நான் அதை கல்யாண சௌகந்திகம் என்று சொல்லவே விழைவேன். சூதர்கள் நாளை பாடுவதற்கு சில அரிய நிகழ்வுகள் அமையட்டுமே என்றான். செறிந்த காடு, அதை கடந்து அப்பால் செல்ல முடியாது என்றான் பார்க்கவன். அப்பால் எங்கோ ஒரு அருவி உள்ளது என்று யயாதி சொன்னான். அது காற்றின் ஓசை என்று சொன்ன பார்க்கவன், இல்லை, அருவிதான், நீராவி மனம் எழுகிறது என்றான். உக்கில் பறவை ஒன்று அவர்களுக்கு குறுக்காக புதர்கள் நடுவே ஓடியது. இதற்கு மனமறியும் உணர்விருந்தால் பித்து பிடித்திருக்கும் என்றான் யயாதி. முதுவேனிலில் விலங்குகள் மதம் கொள்கின்றன. கரடியும் யானையும் காட்டெருதும் கட்டுக்களை இழக்கின்றன என்றான் பார்க்கவன். கந்தர்வர்கள் அவற்றின் மேல் ஏறிக்கொள்கிறார்கள் என்பார்கள் சூதர்கள். விந்தையான நிலம். இங்கே ஒரு ஊர் இருந்திருக்க கூடும். விரைவில் வளரும் மரங்கள் மட்டுமே உள்ளன என்றான் பார்க்கவன். இரவில் நிலவில் இங்கு வந்தால் நாமும் நிலை அழிந்துவிடக்கூடும்.
என்று சொன்னபடி புறவியில் வளைந்து மரக்கிளை ஒன்றை கடந்து சென்ற யயாதி சிரிப்பொலியை கேட்டான். பெண்கள் என்றான். பார்க்கவன், காட்டணங்குகளா என்றான் அச்சத்துடன். மூடா, இது பெண்களின் நகைப்பொலி என்ற யயாதி உரக்க. யாரெங்கே என்றான். சிரிப்பொலி நின்றது. யாரெங்கே என்று அவன் மீண்டும் கேட்டான். ஓசை எழவில்லை. காட்டணங்குகளேதான் என்று பார்க்கவன் புறவியை இழுத்து நின்று விட்டான். அவர்கள் நம் குரல் கேட்டு அஞ்சுவிட்டனர், போய் பார்ப்போம் என்றபடி யயாதி முன்னால் சென்றான். மகளிர் நீராடும் இடம் போலும் என்றபடி பார்க்கவன் தொடர்ந்தான். ஆம், இத்தனை விலகிய இடத்தில் இப்படி ஒரு மலர்காட்டில் நீராட வருவதென்றால் அவர்கள் அரச குடியினரே, அதில் அவளும் இருக்கக்கூடும் என்றான் யயாதி. சர்மிஷ்டை, அழகிய பெயர். அவளிடம் அதைத்தான் முதலில் சொல்லப் போகிறேன். அப்பால் மீண்டும் பெண்களின் குரல்கள் கேட்டன. பூசல் போல உரத்த பேச்சுக்கள். எவரோ அவர்களுக்கு இடரளிக்கிறார்கள் என்று யயாதி சொன்னான். வா, சென்று பார்ப்போம். அவர்கள் மலர் மரங்களின் ஊடாக குனிந்தும் நெளிந்தும் சென்றனர். புறவிகள் விலகிச் செல்லும் ஓசை கேட்டது. பின்னர் அமைதி. அங்கே என்ன நிகழ்கிறது? சென்று விட்டார்களா என்றான் பார்க்கவன். யயாதி பேசாமல் மரங்களின் ஊடாக சென்று கொண்டே இருந்தான். மாமலர் 68வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.